அருட்பெரும் ஜோதி ஏகமாய் அநேகமாய் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சூட்சமமான ஒரு சக்தி ஏகாதேசி என்று இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தை நோக்கி வரும். அன்றைய தினத்தில் நாம் முழுமையான மனரீதியாக, உடல் ரீதியாக, எண்ண ரீதியாக விரதம் இருந்தோம் என்றால் அந்த பிரபஞ்ச பேராற்றல் சக்தியை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதின் மூலமாக நம்ம நினைத்த காரியம் பெறும். அதை ஏகாதேசிக்கு பெருமாளுக்கு கனெக்ட் பண்ணதுக்கு காரணம் நம்ம செல்வ செழிப்பை அபரீதமாக பெறுவோம். இந்த ஏகாதேசி விரதத்தன்று குருநாள் அன்று வரக்கூடிய ஏகாதேசி என்று நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. இது ஓலைச்சுவடி பெருமாள் சூட்சம பரிகாரம் கடைபிடிப்பதன் மூலமாக நீண்ட காலமாக வராமல் இருக்கக்கூடிய பணவரவும் கூட உங்களுக்கு வரும். வரணும்னு நினைக்கிறவங்க பெருமாளேன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். ஏகாதேசி அன்று இயல்பாகவே ஒரு எம்டினஸ் உருவாகினா சக்தி நிலை பெருகும். வரும் வியாழக்கிழமை காலையிலிருந்து இரவு வரைக்கும், அதாவது புதன்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை மாலை வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்காதீங்க. வியாழக்கிழமை காலையில் தலைக்கு குளிச்சுட்டு ஒரு சின்ன டம்ளர் எடுத்து தண்ணீர், கொஞ்சோண்டு துளசி, கொஞ்சோண்டு ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு இந்த முத்திரையை வச்சு ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த 2 மந்திரத்தை நீங்கள் 51 முறை சொல்லி துளசி தீர்த்தத்தை 3 முறை உள்ளங்கையில் ஊற்றி வடக்கு திசை பார்த்து குடிச்சிட்டு, நான் இன்னைக்கு பெருமாளை நோக்கி விரதம் இருக்க போகிறேன், என் உடல் மனம் அத்தனையும் தெளிவாகி பிரபஞ்ச பேராற்றலின் அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க. காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நாராயணா நாராயணாங்கிறதே பேச்சா மூச்சா செயலாக வச்சுக்கோங்க. மாலையில் மறுபடி வீட்டுக்கு வந்து தலைக்கு குளிச்சுட்டு ஒரு குத்து விளக்கில் 5 முக விளக்கை ஏற்றி அதற்கு பூக்கால அலங்காரம் பண்ணி அதற்கு முன்னாடி தயிர் சாதத்தை தயார் செஞ்சு மாதுளம்பழத்தில் நாமம் போட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் மறுபடியும் துளசி தீர்த்தத்தை வச்சுட்டு அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் அச்சதை பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து அச்சதை பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த 2 மந்திரத்தையும் 108 முறை ஜபம் செஞ்சுட்டு மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச்செல்வி என்று வரக்கூடிய கனகதார சோஸ்திரத்தை ஒரு முறையும், நமசேசு மகாமய ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே என்று வரக்கூடிய மகாலட்சுமி அசகத்தை ஒரு முறை படிச்சுட்டு குத்து விளக்குக்கு ஆரத்தி காமிச்சிட்டு கை நிறைய பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு காசை வச்சு பிரார்த்தனை பண்ணி உங்கள் கல்லாப்பட்டியில் பச்சை கற்பூரத்தையும் காசையும் வச்சுட்டு கல்லாப்பட்டியில் பூஜையில் வச்சுருந்த பூவை வச்சுட்டு அதற்கு அப்புறம் வீடு முழுவதும் சாம்பிராணியை போட்டு விடுங்க. முக்கியமான இடங்கள்ல எல்லாம் பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் தூவி விடுங்க. அதற்கப்புறம் சாதத்தை கொஞ்சம் கொண்டு போய் வடக்கு திசையில் வச்சுட்டு நீங்கள் எளிய அளவான தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்கள். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்து நேரத்தில் எந்திரிச்சு சூரிய பகவானை பார்த்துட்டு கண் விழியுங்கள். 100% நல்லது நடக்கும். இதை கடைபிடித்து பாருங்கள். டக்குன்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க, நல்லது நடக்கட்டும். இந்த ஜூன் மாதம் முழுவதும் நான் அரகஜமை 1 வாங்கினா 1 அன்பளிப்பு தரேன். உங்களுக்கு இந்த அரகஜ திஷ்டி போக்கும் மை வேணும்னா தொலைபேசி எண்களையோ வாட்ஸ்அப் எண்களையோ தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரும் வெள்ளி சனி ஞாயிறு நான் இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜூலை 21ஆம் தேதி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வியாபாரத்தில் பெரும் வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் மந்த்ரான்னு நான் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கங்க. கோவையில் நடக்குது. இந்த பயிற்சியில் பதிவு செய்யக்கூடிய முதல் 10 நபருக்கு வியாபார வசிய தாயத்தையும் தரோம். உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. வியாபாரத்தோட லைஃப் டைம் சேஞ்சை எதிர்பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள். வரும் பௌர்ணமி ஜூலை 28ஐ முன்னிட்டு சிறப்பு ஐஸ்வர்ய ஆகர்ஷண யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரே நாளில் 7 சுச்சவமான ஆலயத்திற்கு போய் ஒரு சிறப்பு பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு தனவரவு பணவரவு பெருகணும்னு பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரைக்கு உங்கள் பேரையும் பதிவு செய்து கேட்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செலவும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.